இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. 150 சங்கீதம் 6 வசனம். துதியின் வல்லமையையும் ஆசீர்வாதங்களையும் அறியாத வாலிப வயதில் ஜான் வெஸ்லி துதிக்கிறவர்களை கேலி செய்து கொண்டு வந்தார். தனது 21வது வயதில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு ஏழை சுமை தூக்குகிறவனை சந்தித்தார். ஏழையாயிருந்த அந்த போற்றர் கந்தல் வஸ்திரங்களை உடுத்தி இருந்தாலும் பசியோடு போராடினாலும் உற்சாகமாய் துதித்துக் கொண்டிருந்ததை ஜான் வெஸ்லி கண்டு ஆச்சரியப்பட்டு போனார். உனக்கு துதிப்பதற்கு என்ன வேண்டி கிடைக்கிறது என்றார் பரியாசமாக. அந்த ஏழை போற்றர் உருக்கமாக, கர்த்தர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஜீவன் அளித்திருக்கிறார், எனக்கு நல்ல ஆயுசை கொடுத்திருக்கிறார், அவரை சேவிக்கும் இருதயத்தையும் நிறைவான சமாதானத்தையும் தந்திருக்கிறார், அவரில் எப்போதும் என் உள்ளம் களி கூறுகிறது, ஆகவே துதிக்கிறேன் என்றார். இந்த வார்த்தைகள் ஜான் வெஸ்லியின் மனதை உடைத்தது. கண்ணீரோடு தானும் துதிப்பதாக உறுதி கொண்டார். 88 வயது முதிர்ந்த போது வெஸ்லி சொன்னார், நான் கர்த்தரை இன்னும் துதிப்பேன், என் இறுதி மூச்சு உள்ளவரை அவரை துதித்துக் கொண்டே இருப்பேன் என்றார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கிருபை பெருகுவதற்கான சுலபமான வழி என்ன தெரியுமா? கிருபை அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலேயே பெருகும். நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். மட்டுமல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொண்டு அநேகராகவும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். வேடிக்கையான ஒரு கதை உண்டு. பரலோகத்தில் இருந்து 2 தேவதூதர்கள் 2 பெரிய கூடைகளுடன் பூமிக்கு இறங்கி வந்தார்களாம். ஒருவன் பூமியில் இருந்து ஏறெடுக்கப்படுகின்ற ஜெபங்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், வேண்டுதல்கள் இவற்றையெல்லாம் சேகரித்தானாம். மிக விரைவிலேயே அவனது கூடை நிரம்பி வழிந்தது. அவனால் சேகரிக்க முடியாத அளவு அத்தனை ஜெப வேண்டுகோள்கள் இருந்தது. மற்றொரு தேவதூதன் ஸ்தோத்திரங்களையும் தேவனை துதிக்கும் துதிகளையும் நன்றி சொல்லும் வார்த்தைகளையும் சேகரிக்க ஆரம்பித்தானாம். பாவம், அவன் கூடையில் மிக குறைவான ஸ்தோத்திரங்களே வந்து சேர்ந்தன. நாள் முழுவதும் அலைந்து சேகரித்தும் கூடையின் கால் பகுதி கூட நிரம்பவில்லை. அவன் முகம் துக்கத்தால் நிரம்பினது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான கிருபையின் வரங்களையும் கிருபையின் தாளந்துகளையும் வைத்திருக்கிறார். ஆனால் தேவ ஜனமோ துதித்து ஸ்தோத்தரித்து கிருபைகளை பெற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி துக்கத்தோடு திரும்பினான். ஆம் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரத்தோடு கிருபையிலே பெருகுங்கள், ஸ்தோத்தரித்து விசுவாசத்திலே பெருகுங்கள். தேவ அன்பால் நிறைந்த தாவீது, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்றார் மகிழ்ச்சியோடு. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது என்று 145 சங்கீதம் 3 வசனத்தில் பார்க்கிறோம். இயற்கையை நாம் எப்போதாவது ரசித்து பார்த்திருக்கிறோமா? சிறிய பறவைகள் பூக்களில் தேன் குடிப்பதையும் அழகாக கூடு கட்டி வாழ்வதையும் கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? இவைகள் யாவுமே தேவனின் அழகான சிருஷ்டிப்புகள். அவைகளை பார்க்கும்போது தேவனின் மகத்துவத்தை நினைத்து நன்றியோடு துதிக்கும்படியாக இருதயம் ஏவப்பட வேண்டும். தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் என்றும் அவருடைய வல்லமையை விளங்கச் செய்யும் ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தரை அமைதியாக துதிப்பதை விட ஆரவாரத்துடன் துதியுங்கள். ஏனெனில் அவர் துதிக்கு பாத்திரரான தேவனாய் இருக்கிறார். எல்லாவிதமான வாத்திய கருவிகளுடனும் அவரை துதியுங்கள். அதோடு கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். வாத்திய கருவிகள் இல்லாவிட்டாலும் கைகளை தட்டி தேவனை துதியுங்கள். மொத்தத்தில் தேவனை துதிப்பதே முக்கியமானது என்பதை சங்கீதக்காரன் வலியுறுத்துகிறார். எல்லாமே கர்த்தரை துதிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும்படியாக சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சங்கீதக்காரன் கூறியுள்ளார்.
மேன்மையான சிருஷ்டிப்பாகிய நாம் தேவனை துதிக்காமல் இருப்பதும், சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிப்புகளை தொழுது கொள்ளுவதும் வேதனைக்குரிய செயலாகும். இன்று நாம் சிருஷ்டி கர்த்தருக்கு பயப்படுவதை பார்க்கிலும் சிருஷ்டிப்புகளுக்கு பயப்படுகிறோம். கிரகங்களுக்கும் கால நேரங்களுக்கும் மிருகங்களுக்கும் வரும் காலத்திற்கும் பயந்து வாழ்வை வீணடிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலான உன்னதமான தேவனை துதிப்பதும் அவருக்கு பயந்து வாழ்வதுமே நமது வாழ்விற்கு மேன்மையை கொண்டு வரும். அதனை நாம் நன்கு புரிந்து கொள்வோம். தேவனை துதித்து அவரது நாம மகிமைக்கென்று வாழுவோம். நம்மை உருவாக்கின தேவன் நம்மை உருவாக்கின நோக்கத்தினை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். துதி பலிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசத்தோடு நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திராண்டவரே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திராண்டவரே, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், என் உள்ளளவு கர்த்தரை கீர்த்தனை பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவரே, அப்பா நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை துதிக்கக்கூடிய கிருபைகளை என் தேவனில் கொடுப்பீராக. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா எல்லாரும் கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகில் உள்ள எல்லா ஜனங்களும் கர்த்தரை உயர்த்துகிற ஸ்தோத்திர பலியினாலே மகிமைப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.